நமஸ்காரம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. நம்ம தர்மம் என்கிற வார்த்தையை பல இடங்களில் கேள்விப்பட்டிருக்கோம். பல நாள் என் தினமுமே பயன்படுத்துகிறோம். ஆனா இந்த தர்மம்ன்ற வார்த்தைக்கு பொதுவா சமுதாயத்தில் தர்மம் பண்ணு அப்படின்னா எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் கொடு அப்படின்னு ஒரு பொருள் வருது. இல்லைன்னா தர்மம் அப்படின்னா அதுக்கு தர்மத்தோடு நட அப்படின்னா சரியா நடக்கணும், நியாயப்படி நடக்கணும் அப்படின்னு வருது. ஆனா இந்த தர்மம்ன்றதுக்கு பல அர்த்தங்கள் உள்ளன. தர்மம் என்கிற சொல்லுக்கு ஒரு அர்த்தம் இல்லை, பல அர்த்தங்கள் பல நேரங்களிலே அந்த இடத்துக்கு தக்கவாறு சந்தர்ப்பத்துக்கு தக்கவாறு வழங்கப்பட்டு வருகின்றது. அதுல ஒவ்வொன்றா பார்த்துன்னு வருவோம். முதல்ல தர்மம் அப்படின்னா ரைச்சுவஸ்னஸ், ஆங்கிலத்தில் சொல்றோம் இல்லையா, ரைச்சுவஸ்னஸுக்கு தர்மம் அப்படின்னு பேர். இந்த படிதான் வாழணும். மனிதனையும் மிருகத்தையும் எது வித்தியாசப்படுத்துறது அப்படின்னா, மிருகத்துக்கு எப்படி வேணுமானாலும் வாழலாம், மனிதனுக்கு இப்படித்தான் வாழ வேண்டும் என்று ஒரு வரையறை இருக்கிறது. அப்போ மனுஷன் தனக்குன்னு ஒரு வரையறையோடு வாழக்கூடியவன். அந்த வரையறைக்கு பல காலங்கள்ல பல பேர் இருந்திருக்கு. தர்மத்தின் படி வாழு அப்படின்னா சரியா நியாயப்படி வாழு. அப்ப நியாயம் இன்னதுன்னு சொல்லணும் இல்லையோ, இது நியாயம், இது அநியாயம், இது சரி, இது தவறு அப்படின்னு சொல்லணும். அப்ப எது சரி எது தவறுன்னு எது சொல்றது? அந்த காலத்துல இப்படி செய், இப்படி செய்யாதே, இது செய்தால் சரி, இது செய்தால் தவறு, இப்படி செய்தால் உனக்கு புண்ணியம் சேரும், இப்படி செய்தால் பாபம் சேரும், இப்படியெல்லாம் வித்தியாசப்படுத்தி காட்டினதுக்கு பேர் சாஸ்திரம் அப்படின்னு பேர். சாஸ்திரம்னா என்ன அர்த்தம்? சாசனாத்து சாஸ்திரம், எது விதிக்கப்படுகிறதோ அதுக்கு பேர் சாஸ்திரம். சத்தியம் வத, தர்மம் சர, மாத்ரு தேவோ பவ, பித்ரு தேவோ பவ, இந்த வாக்கியம் எல்லாம் இருக்கு இல்லையா, இதெல்லாம் விதிக்கிற வாக்கியம். இதே போல மனுஷன் இந்தந்த மாதிரி நடந்துக்கணும் அப்படின்னு சொல்லி தர்மசாஸ்திரம் அப்படின்னே பழங்கப்பட்டு வந்தது. இப்போ வேதம் ரெண்டா பிரிக்கப்பட்டிருக்கு. எப்படின்னா, வேதத்தினுடைய முதல் பகுதிக்கு பிரதம பாகம்னு பேரு, அதுக்கு பேர் கர்ம காண்டம் அப்படின்னு பேரு. உத்தர பாகம், கடைசி பாகம், அதுக்கு பேரு பிரம்ம காண்டம்னு பேரு. இப்ப இந்த கர்ம காண்டம் இருக்கு இல்லையா, இந்த கர்ம காண்டம், கர்மம் அப்படின்ற வார்த்தைக்கே செய்கை அப்படின்னு பொருள், ஆக்ஷன் அப்படின்னு பொருள், டியூட்டி அப்படின்னு பொருள். அப்போ the one which orients about the duty of very individual is called karma. அந்த கர்மத்தை புரிஞ்சுக்கிறது கஷ்டம், கர்ம பாகத்தை புரிஞ்சுக்கிறது கஷ்டம். அப்போ அதை எக்ஸ்பிளைன் பண்ணணுமே, அதுக்குத்தான் சாஸ்திரம்னு வந்தது. மனு தர்ம சாஸ்திரம், யாக்ஞவல்கியர் சாஸ்திரம்னு. இவாள்லாம் யார் அப்படின்னா, இவாள்லாம் அந்த வேதத்தில் இருக்கக்கூடிய கர்ம பாகத்தை, அதாவது டியூட்டிஸை ஆராய்ந்து அதுக்கு படி இப்படி செஞ்சா இதுக்கு சரி, இது தவறு அப்படின்னு அவர் வகுத்து ஒரு விஷயமா பண்ணி வச்சிருக்கா. அதுக்கு பேர் தர்மசாஸ்திரம்னு பேரு. இந்த தர்மசாஸ்திரம் இஸ் அ ஆக்ஷன் மேனுவல், SOP. இப்ப சொல்றோம் இல்லையோ, ஒவ்வொரு நிறுவனத்திலையும் என்ன இருக்கும் அப்படின்னா, அந்த நிறுவனத்துல கோட்பாடுகள் இருக்கும். அந்த கோட்பாடுகளை அடியொற்றி இந்தந்த வேலையை இந்த மாதிரி செய்யணும்னு சொல்றாலும் இல்லையோ, அதுக்கு பேர் SOP. Likewise, a broad overview அது வேதம் கொடுத்துடும். ஆனா இண்டிவிஜுவலைஸ்ட் SOP எங்க இருக்கு அப்படின்னு சொன்னா, that is available in தர்மசாஸ்திரம். ஸோ தர்மசாஸ்திரம் அப்படின்றது என்னன்னா, கர்ம காண்டத்தினுடைய எக்ஸ்பிளனேஷனா அதை இன்டீடைல்டு வியூவில் கொடுத்து இப்படி இப்படி செய்யணும்னு கிளாரிட்டி கொடுக்கறது தர்மசாஸ்திரம். அந்த தர்மசாஸ்திரத்தின் படி மனிதன் ஒழுங்கின்னு இருந்தான், அதுபடி நடந்து கொண்டிருந்தான். அப்ப அது தர்மம்னு ஆச்சு. அப்ப இன்னி கான்டெக்ஸ்ட்ல மனு தர்மத்தை பேசினாலே, சில பேர் மனு தர்மத்தை பேசினாலே தப்புன்னு ஆயிடுறது. அதை பத்தி அடியும் போகல, அதுக்குள்ள போறல. ஆனா இன்னி தேதியில நமக்கு சாஸ்திரம் இதை செய், இதை செய்யாதேன்னு சொல்றது சட்டம். அப்போ அந்த நாட்டுக்குரிய சாஸ்திரம் அது சட்டம். அதே போல மனிதனுடைய வாழ்க்கைக்குரிய சாஸ்திரம் இது தர்ம சாஸ்திரங்கள். அந்தந்த தர்மத்துக்குன்னு ஒரு சாஸ்திரம் அவ வகுத்து வச்சிருந்தா. அதனால இந்த படி ஒழுகிறவன் இருக்கான் பாருங்க, இந்த ரைச்சுவஸ்னஸ், this is called the person who is confining to the norms
of Shastra, and the conformation to the norms is called dharmam. இது ஒரு அர்த்தம். அடுத்த அர்த்தம் என்ன அப்படின்றத அடுத்த வீடியோவில் பார்ப்போம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ.